மக்களே, பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. டிக்கெட் டு ஃபினாலே 5வது டாஸ்கை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதில் வெறி கொண்ட வேங்கையார்களாக 3 பேர் அடி பாலில் தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சபரி, இன்னொரு பக்கம் பார்வதிக்கு பலத்த அடிகள் உழுவதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அதுவும் ஸ்மைலி பந்துகளில் அப்படின்றது தான். ஓகே, அதில் நடந்த பல விஷயங்களையும் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் சாண்ட்ராக்கு கமருதனை பிடிக்கல, கமருதனுக்கு சாண்ட்ரா பிடிக்கல. ஸோ கமருதன் போயிட்டு திவ்யா கிட்ட சாண்ட்ரா இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. என்னடா இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணுது. அதை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். டாஸ்க். ஸோ இப்படி ஒரு கையில் பேலன்ஸ் பண்ணுற டாஸ்க் தான். ஒரு கையில் தான் பேலன்ஸ் பண்ணணும். அங்கே 2 டோர் மாதிரி இருக்கும். அந்த டோரை பிடிச்சிட்டு இருக்கணும், பிடிச்சிக்கிட்டு நிற்கணும். அந்த டோருக்கு மேலே பவுடர் இருக்கும். இப்படி தான் கை தூக்கி வச்ச மாதிரி தான் நிற்கணும். கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதில் என்ன ஆனாலும் இன்னைக்கு விடமாட்டேன்ற மாதிரி தீவிரமாக கிளம்பி இறங்கியிருக்கிறாங்க சுபிக்ஷாலாம். ஏன்னா நேற்று நைட்டே ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டாங்க. நாளையிலிருந்து பாருங்க டாஸ்கை அப்படின்ற மாதிரி வெறி கொண்ட வேங்கையா அவங்க ஒரு பக்கம் முடிவெடுத்து இருக்காங்க. இதில் இப்போ டாஸ்க்கு தோத்துட்டு வந்தவங்க பாலை வச்சு அடிக்கலாம். பாலை வச்சு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை அடிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் அரோரா எலிமினேட் ஆகிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கானா வினோத் எலிமினேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அரோரா அவுட். ஏன்னா அரோரா கை இஷ்யூ இருக்கு. காலையே அவங்க கையை மேலே தூக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அரோரா சஸ்டெயின் ஆக மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ அரோரா முதல்ல அவுட் ஆயாச்சு, வினோத் 2வது அவுட் ஆயாச்சு, 3வது விக்ரம், 4வது பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, 5வது கமருதீன். ஓகேவா? இதுதான் ஆர்டர். ஃபர்ஸ்ட் அரோரா, செகண்டு கானா வினோத், 3rd விக்ரம், 4th சாண்ட்ரா, 5th கமருதீன். இந்த 5 பேரும் எவிக்ட் ஆயாச்சு. 5 பேர் எவிக்ட் ஆகி வந்தாச்சு. மிச்சம் 4 பேர் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அதில் சபரியை போட்டு அடின்னு 3 பேரும் வரிசையா அடிப்போம் அப்படின்ற மாதிரி சேர்ந்து அடின்னு அடிக்கிறாங்க சபரிக்கு. அதில் சபரிக்கு ஃபர்ஸ்டே சபரி காலில் சபரிக்கு படக்கூடாத இடத்துல அடிபட்டுருச்சு. அடிபட்டவொடனே சபரி இப்படி திரும்பி நின்ட்டான். இப்போ நேராக நின்னாதான்றா அந்த இடத்துல அடிப்பீங்க, அதனால நான் திரும்பி நின்னுக்கிறேன்ற மாதிரி வாட் ஆர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சபரி திரும்பி நின்றுட்டா தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் அடிக்கிறீங்க, அவன் அந்த இதுவை பார்க்கணுன்ற மாதிரி நின்றுக்கிட்டான். ஓகேவா? சபரி அப்படி நின்றுட்டு இருக்காப்புல. இன்னொரு பக்கம் பார்வதி அங்கேருந்து ஏன்னா ஒன்று கூட்டிட்டாங்கடா அடிக்க போறாங்கடான்ற மாதிரி பார்வதியோட டைலாக் வேற. அதில் அரோராவும் இவங்க யாரும் சாண்ட்ரா, இவங்க 2 பேருமே பாலை வைத்து அடிக்கல. ஆல்ரெடி அரோராவால் கையை தூக்கியே ஆட முடியல. எங்க அடிக்க போறாங்க? அவங்க அடிக்கல. சாண்ட்ராவும் அடிக்க மாட்டேன்ற மாதிரி நின்று இருக்காங்க. ஓகே, ஸோ அடிக்கிறதும் அடிக்காதும் அவங்களோட விருப்பம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஓகே. ஸோ இது எல்லாமே அதில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சபரியோட நேம் போர்டு இருக்கு பாருங்க. நேம் போர்டெல்லாம் பறக்குதுங்க. அப்படி எந்த அடியா இருந்தாலும் சபரியோட நேம் போர்டுலாம் பறக்கும்னு பாருங்க. அந்த அளவுக்கு தான். ஆனால் அந்த ஸ்மைலி பால் உடம்புல பட்டா அந்த அளவுக்கு வலிக்குமான்னு தெரியல. ஆனால் படக்கூட இடத்துல பட்டா வலிக்கும். பட் இதில் அந்த அளவுக்கு பெயின்ஸ்லாம் தெரியாது. ஓகே, இதுதான். உடனே பார்வதி என்னடா அப்படின்னும் போது இதெல்லாம் ஃபியர்லெஸ்ஸே கிடையாதுங்க, நான் கேம்லாம் அப்படிதாங்க இருப்போம், அப்படிதாங்க அடிப்போன்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்த பார்வதியை போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க. அப்படிதான் ஒரு இடத்துல சபரி அவுட் ஆகிறார். 6வதா அவுட் ஆகிறது சபரி. ஓகே, 6வதா அவுட் ஆகிறது சபரி. அவுட் ஆன உடனே கார்டன் ஏரியாவில் அப்படியே படுத்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. பக்கத்தில் சாண்ட்ராலாம் அழுதுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சாண்ட்ராவுடைய எமோஷனல் மூடெல்லாம் பார்க்கும்போது என்னம்மா இதெல்லாம் புதுசா இருக்கே, சாண்ட்ரா கிட்ட இருந்து இந்த வாரம் புது வருஷன் பார்க்குறோம் போல இருக்கு. அதில் இவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா போய் பார்க்கறது, கூட உட்காந்து அழுகுறது, நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணுறீங்க சாண்ட்ரா அப்படின்றதான் இருந்துச்சு. அங்கே சபரியை போயிட்டு உடனே விக்ரம் மாறுதல் படுத்துறது, இதெல்லாம் படுத்துறது பார்க்க முடிஞ்சு. அதை ஸ்போர்ட்டிவாக தான் சபரி எடுத்துக்கிட்டார். இன்டென்ஷன்லாம் அடிக்கணும்னு அந்த இடத்துல யாருமே அடிக்கல. இது இவங்க அந்த டாஸ்க்ல பண்ணாங்க, அது தெரியாம பட்டுச்சுன்ற கணக்குல சபரி அதை ஃப்ரீயா எடுத்துக்கிட்டாரு. இட் வாஸ் குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், குட் ஸ்பிரிட் சபரி அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. இது ஒன்று. அடுத்த ஒரு பாயிண்ட்ல சுபிக்ஷாவோட இது பண்ண முடியாம, அவங்களோட கை பேலன்ஸ் பண்ண முடியாம மாத்தி வச்சிட்டாங்க போல. ஸோ ஒரு வாட்டி மாத்தி வச்சோன்னே சுபிக்ஷா அவுட்டுன்ட்டாங்க. சுபிக்ஷா 7வதா அவுட் ஆயிருக்காங்க. எப்படி 7வதா சுபிக்ஷா அவுட் ஆயிருக்காங்க. கடைசி 2 பிளேஸ்ல யார் யாருக்கு ஒரு கடும் போட்டி நடந்திருக்குன்னா, ஒரு பக்கம் பார்வதி, இன்னொரு பக்கம் திவ்யா, இவங்க 2 பேருக்கு. அப்பதான் பார்வதி ஐயோ எவ்வளவு நாள் கடுப்புடாடே, எவ்வளவு நாள் கடுப்பு, எல்லாத்தையும் காட்ட இறங்கிட்டீங்களாடா, அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி பார்வதி போட்டு தாக்குறாங்க. பார்வதி இப்படி மூஞ்ச கண்ணெல்லாம் மறைச்சிக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் சேஃப் கார்ட் பண்றாங்க. ஸோ இதுல திவ்யாவா பார்வதியா அப்படின்ற கடும் போட்டியில பார்வதி இறுதியாக ஜெயிச்சிருக்காங்க. திவ்யா 2வது பிளேஸ் வந்திருக்காங்க. ஸோ அந்த 2-3ல தான் எனக்கு கன்ஃபியூஷன் மக்களே. பார்வதி வின்னு, 2வது இவங்களா, 2வது சுபிக்ஷாவா திவ்யாவா அப்படின்றதான் டவுட். நமக்கு தகவல் படி 2வது திவ்யா, 3வது சுபிக்ஷா தான். அதுல ஒரு சிறிய மாற்றங்கள் இருக்கும், அதை மட்டும் மாத்தி ஏத்துங்க.
ஸோ இந்த டாஸ்கோட நிலவரி இந்த வாரத்தோட நிலவரப்படி முதலிடத்தில் சபரிநாதன் 34 பாயிண்ட், 2வது இடத்துல பார்வதி 29 பாயிண்ட், கமர்தீனும் 29 பாயிண்ட். என்னங்க இதுல கூட கமர்தீன் பார்வதி ஒன்னாதான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 பேர் 25 பாயிண்ட்ல இருக்காங்க. திவ்யா, சாண்ட்ரா மற்றும் அரோரா இந்த 3 பேர் 25 பாயிண்ட்ல நிக்கிறாங்க. 23 பாயிண்ட்ல விக்ரம், 22 பாயிண்ட்ல சுபிக்ஷா, 13 பாயிண்ட்ல வினோத் அவர்கள். ஸோ வினோத் வந்து பாழங்குழியில இருக்கார். பாழங்குழியிலிருந்து வினோத் எழுந்து வர்றதே பெரிய கஷ்டம் போல இருக்கு. அந்த நிலைமையில தான் வினோத் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அடுத்து லைவ்ல நடந்த சம்பவங்களை பார்க்கலாம். லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரிகர் பண்றாங்க, என்ன ரொம்ப ட்ரிகர் பண்றாங்க. சாண்ட்ரா இது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி சாண்ட்ரா வந்து பேசின விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் திவ்யா கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி நான் பார்வதி கிட்ட போய் பேசி சாரி கேட்கணும்னா அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏன் விட மாட்டேங்கிறாங்க? எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, நாங்க 2 பேரும் பேசி தீர்த்துப்போம். நடுவுல இவங்க யாரும் வந்து இதெல்லாம் அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி அவங்க பேசுறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. இந்த பண்றதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவங்க பண்றதுலாம் இப்படிதான் இருக்குது அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா மேலே இவருக்கு ஒரு பல வெறுப்பு இருக்கு. அதை சொல்றாங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்து சொல்லி லவ் கேம் விளையாடுறான்ற மாதிரி, சாண்ட்ரா உனக்காக எனக்காக வந்து நிக்கிறாங்க, நீ நிக்கிறியான்ற மாதிரி 2 வாரத்துக்கு முன்னாடியில இருந்து ஒரு பிரச்சனை உருவாச்சு இல்ல கமர்தீனுக்கும் பார்வதிக்கும். அந்த கமர்தீனோட கேப்டன்சி அந்த மாதிரி அதுல இருந்து வினோத்தோட கேப்டன்சில இருந்து ஆரம்பிச்சது. எக்ஸாக்டா அந்த விஷயங்கள்ல இருந்து இந்த ஒரு கிளாஷ் இருக்கு. யாருக்கு? கமர்தீனுக்கும் சாண்ட்ரா மூலியமா பார்வதி மூலியமா வந்த ஒரு விஷயம். இது பல இடங்கள்ல அவரும் தெளிவுபடுத்திட்டு இருக்கார். இதைத்தான் அங்க திவ்யா கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்றத ஓப்பனா சொல்றாரு. அதை தாண்டி திவ்யா உன்ன கூட ஏதோ ஒரு விஷயம் பண்ணாங்களே அன்னைக்கு வந்து அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் மேட்ரு, அதெல்லாம் அவ்வளோ பெரிய இதுவா ஆக்க தேவையில்ல, இதெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ இதுவா பண்ணாங்கன்ற மாதிரி கமர்தீன் இப்போ சாண்ட்ரா மேல இருக்கிற கோவத்துல இங்க பல விஷயங்கள் திவ்யா கிட்ட சொல்றாங்க. திவ்யாவும் ஆமா கமர்தீன் கரெக்ட் தான், என்ன வீக்கெண்ட்ல வேற வந்து பொய் சொல்லிட்டேன்ற மாதிரி மாட்டி விட்டாங்க. அதுல விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் என்கிட்ட சொன்னாங்க. எப்படி விஜய் சேதுபதி சார் வந்து அதுல குறும்படம் போட்டோமா இதெல்லாம் போட்டோம்னு கிளாரிட்டி கிடைச்சது. கேட்டா அவங்க வந்து அதுக்கப்புறம் நான் கேட்கறேன், மறந்துட்டேன், எனக்கு அந்த வாரம் என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்றத திவ்யா சொல்றாங்க. உடனே கமர்தீன் என்ன சொல்றான்னா, அப்ப நான் கூட இதுக்கப்புறம் ஏதாவது போய் பண்ணிட்டு நான் கூட அந்த ஒரு வாரம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க, கம்ப்ளீட்டா இதுவாயிருச்சுன்ற மாதிரி நானும் சொல்லிட போறேன். ஸோ நல்லா நடிச்சிட்டு இருக்காங்க, நிறைய இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க, நான் நல்லா நோட்டீஸ் பண்ணிருக்கேன்ற மாதிரி கமர்தீன் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காப்புல. அடுத்து திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, இது உங்க 2 பேரோட பிரச்சனை, 2 பேரும் தனியா உட்காந்து பேசி தீர்த்துங்க. அப்படி பார்வதி தனியா வரமாட்டேன்னா கூட சாண்ட்ராவே உட்காந்துக்கிட்டு 2 பேரும் பேசி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருங்க. என்ன சொல்யூஷன்? இப்போ திவ்யா இந்த ஐடியா கொடுத்துட்டாங்க இல்லையா, திவ்யா தானே என்ன சொன்னாங்க, 2 பேரும் பேசிட்டு இதுக்கப்புறம் இந்த டாபிக் எடுக்க மாட்டேன்னு ஒரு சொல்யூஷன் வந்துருன்னு திவ்யா சொல்லியாச்சு. கமர்தீன் தானா பண்ண மாட்டான். இப்ப திவ்யா சொன்னதை போய் கேட்டுட்டு அப்படியே நைட்டு அப்படியே பார்வதி கிட்ட பேச இவங்க கிட்ட பேச அப்படின்ற மாதிரி நடக்குது. ஏமா திவ்யா உனக்கு இந்த வேலை அப்படின்றதா நமக்கு தோணுச்சு, என்னோட மைண்ட் வைஸ். ஓ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி நீங்க தானா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை பேசாம அவங்களே விட்டுட்டு, எப்படி பேசாம திவ்யா கம்முன்னு கேட்டுட்டு இந்த காதலை கேட்டு அந்த காதலை விட்டு போயிருக்கணும். அவங்க சரி இந்த பிரச்சனை வந்து வளவலன்னு போயிட்டு இருக்கே, அதை அப்படியே இழுத்து மூடிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. கடைசியில் அது ஆப்பா அவங்களுக்கே திரும்ப வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதை தாண்டி வைல்டு கார்டா வந்ததுக்கு அப்புறம் சாண்ட்ரா பேசுற பேச்சுக்கும் இப்ப சாண்ட்ரா பேசுற பேச்சுக்குமே எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, டோட்டலா கான்ட்ரடிக்டா இருக்குன்ற மாதிரியும் கமர்தீன் சொல்றான். அடுத்து கனியா சாண்ட்ராவானா என்னைக்கு இருந்தாலும் கனி தாங்க, சாண்ட்ரா என்னங்க பண்ணாங்க, கனி தான் தேர்ந்தெடுக்கணும், அதை நீங்க தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு அவங்க ரியாக்ட் பண்றது இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குதுங்கன்ற மாதிரி ஒட்டுமொத்த அவனுக்கு என்னென்னலாம் நோட்டீஸ் பண்ணி வச்சிருந்தானோ எல்லாத்தையும் இங்க கொட்டுன்னு கட்டிட்டு இருக்காங்க. திவ்யாவும் கேட்டுட்டு இருக்கு. இப்ப இங்க வந்து உட்காந்து தப்பா அப்படின்ற மாதிரி திவ்யாவும் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு முரண்பாடான கருத்துக்களை மட்டும் கருத்து தெரிவிச்சுட்டு அதை அழகா திவ்யா போயிடுறாங்க. கடைசியில என்ன நடக்குதுன்றதை நைட்டு பார்த்தா தான் தெரியும். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.